ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாம் இன்னைக்கு ஜியோ டிவி செட்டப் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜியோ டிவி செட்டப் பாக்ஸில் இந்த கீபோர்டை எப்படி கனெக்ட் பண்ணுறது, இந்த கீபோர்டை கனெக்ட் பண்ணி இந்த ஜியோ டிவி செட்டப் பாக்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை முதல் தடவை பார்க்குறவங்கன்னா எங்கள் வீடியோ கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டு தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஜியோட ஏர் ஃபைபர் ப்ளஸ் எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணுறது, ஏர்டெலோட ஐபிடிவி செட்டப் பாக்ஸ் எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணுறது, ஜியோட ஃபைபர் கனெக்ஷன் எப்படி புக் பண்ணுறதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். வீடியோஸை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் தரேன், அந்த வீடியோஸை கண்டிப்பாக பாருங்கள். புதுசாக ஜியோவில் ஃபைபர் கனெக்ஷன் வேணும், இல்லைனா ஏர்டெல்லில் புதுசாக ஃபைபர் கனெக்ஷன் வேணும்னா கீழே தெரியிற நம்பர் 9994898198 உங்கள் லொக்கேஷன் எங்களுக்கு ஷேர் பண்ணலாம். உங்கள் பகுதியில் ஜியோ இருக்கா ஏர்டெல் இருக்கா பார்த்து எங்கள் சைட்லேருந்து நாங்கள் புக்கிங்கும் இன்ஸ்டலேஷனும் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஜியோ டிவி செட்டப் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜியோ டிவி செட்டப் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நம்ம கீபோர்டை கனெக்ட் பண்ண போகிறோம். சரிங்களா, இந்த கீபோர்டு பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா 750 rupeesக்கு வாங்கியிருக்கேன். இந்த கீபோர்டு பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக்ங்கிற ஒரு பிராண்டோட கீபோர்டு. ஜியோ டிவி செட்டப் பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து வயர்லெஸ்ஸாகவும் கீபோர்டு கனெக்ட் பண்ணிக்கலாம், வித் வயர்டு கீபோர்டாகவும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். கீபோர்டு வித் மவுஸாகவும் வந்துடும் உங்களுக்கு. கீபோர்டு வித் வயர்டு மவுஸாகவும் வர்ற கீபோர்டும் நம்ம ஃப்ளிப்கார்ட் அமேசானில் அவைலபிள் இருக்கு. இது வந்து 750 ரூபா வருது. வயர்டில் வாங்கினீங்கன்னா ஒரு 450 ரூபா 500 அந்த விலையில வரும். சரிங்களா, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த ஜியோ செட்டப் பாக்ஸில் வந்து இந்த கீபோர்டை எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறத நான் ஃபஸ்ட்டு காமிச்சிடறேன். இந்த கீபோர்டுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன குட்டி செல்லு ஒன்று நம்ம போடணுங்க. இங்கே தெரிஞ்சுதுங்களா, பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு செல்லு மட்டும் போட்டால் போதும். இது பார்த்தீங்கன்னா 1 வருஷம் வாரண்டி இருக்குங்க இந்த கீபோர்டுக்கு. பாருங்க, ஒரு செல்லு போட்டாச்சு. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மவுஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த மவுஸுக்கு பின்னாடி இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டாங்கிள் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, யூஎஸ்பி போர்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. தெரிஞ்சுதுங்களா, பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? இது மவுஸுக்கு பின்னாடி உள்ளார இருக்குங்க. இது எப்படி வெளியே எடுத்துக்கணும், தெரிஞ்சுதுங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏஏ பேட்டரி ஒன்று போடணும் இதுக்குள்ளார, இந்த மவுஸுக்குள்ளார போட்டுட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு இந்த டாங்கிள் இருக்கு பாத்தீங்களா, இந்த சின்ன யூஎஸ்பி அடாப்டர் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ப்ளூடூத் அடாப்டருங்க. நம்ம ஜியோ டிவி செட்டப் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்படி வெள்ளை கலரா இருக்கும். நீங்க வீட்டுல வந்து ஜியோட ஃபைபர் கனெக்ஷன் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ப்ளூ கலர் செட்டப் பாக்ஸ் வந்திருப்பாங்க. ஏர் ஃபைபர் பிளஸ் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து வெள்ளை கலர் செட்டப் பாக்ஸ் வந்திருப்பாங்க. நீங்க இந்த வெள்ளை கலர் செட்டப் பாக்ஸுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 4 போர்ட் இருக்கும் உங்களுக்கு. HDMI கேபிள் கனெக்ட் பண்றது, ஈதர்நெட் கேபிள் கனெக்ட் பண்றது, பென் டிரைவ் கனெக்ட் பண்றது, லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணக்கூடிய இடம் இருக்கும் பாருங்க. ப்ளூடூத் கனெக்ட் பண்ணக்கூடிய இடம் இருக்குள்ளார பாருங்க. இந்த இடத்துல வந்து இந்த டாங்கிள் வந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா, இந்த ப்ளூடூத் அடாப்டரை வந்து நீங்க இங்க கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க மவுஸ்ல வந்து நீங்க வந்து பவர் ஆஃப் ஆன் பண்ணிக்கணும். பாருங்க, நான் ஆன் பண்ணிட்டேன். இங்க ஆன் பண்ண உடனே இங்க ரெட் லைட் வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா, ஸோ ஜியோ டிவி செட்டப் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய ஆக்சசரிஸ் தனியா வித்துட்டு இருக்காங்க. நம்ம ஜியோ டிவி செட்டப் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் நான் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஜியோ கேம் கண்ட்ரோலர் எப்படி கனெக்ட் பண்றதுன்னு சொல்லி அதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜியோ டிவி செட்டப் பாக்ஸ்ல எப்படி பென் டிரைவ் கனெக்ட் பண்றது, அந்த பென் டிரைவ் மூலயமா நீங்க எப்படி வந்து நீங்க டவுன்லோட் பண்ண படங்கள் பார்க்கலாம், போட்டோஸ் பார்க்கலாங்கிறத பத்தி தனி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நம்ம டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் தரேன், இல்லைன்னா நம்ம யூடியூப் சேனலுக்குள்ளார வந்து பாருங்க. அதை பத்தின நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த ஜியோ டிவி செட்டப் பாக்ஸ்ல இந்த கீபோர்டு இருக்கு தெரியுங்களா, இது யூஸ் பண்ண போறோம்னா நிறைய பேர்த்தோட வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப், கம்ப்யூட்டர் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காது. ஆனா அவங்க வீட்டுல வந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து எப்படியாவது நம்ம கீபோர்டு யூஸ் பண்ணி பழகணும்னு ஒரு ஆசை இருக்கும். தெரிஞ்சுங்களா, அவங்களுக்கு வந்து இந்த கீபோர்டு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அதே மாதிரி வீட்டுல குழந்தைகள்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த கீபோர்ட் ட்ரைனிங் எப்படி கொடுக்கணுங்கிறத இந்த கீபோர்டு மூலயமா நீங்க ட்ரைன் பண்ணிக்கலாம். வயசானவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமா போன் யூஸ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீன்ல வந்து ப்ரௌஸ் பண்ண போகும்போது இந்த கீபோர்டை நீங்க வந்து கனெக்ட் பண்ணி கொடுக்கலாம். அவங்களுக்கு இது யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி கடைகள் வச்சிருப்பாங்க, கடைகள்ல பாத்தீங்கன்னா ப்ரௌசிங் சென்டர் இல்ல வந்து நகை கடை, இந்த மாதிரி நிறைய கடைகள்ல வந்து ஆன்லைன் ரேட்டை வந்து செக் பண்றதுக்கு இந்த கீபோர்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த கீபோர்டை வந்து இந்த செட்டப் பாக்ஸ் கூட நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. சரிங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஜியோ டிவி செட்டப் பாக்ஸை நம்ம ஆன் பண்ண உடனே நம்ம ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். லைவ் டிவி, ஜியோ ஸ்டோரு, ஜியோ ஸ்பேரு, ஜியோ போட்டோஸ், ஜியோ நியூஸ்ன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கும். இங்க மேல பாத்தீங்கன்னா ஜியோ ஸ்பேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
நிறைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபைபர் ஜியோட ஏர் ஃபைபர் கனெக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. பட் வந்து இந்த ஜியோ ஸ்பேர் எதுக்கு இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம ஃபோன்ல நிறைய ஆப்ஸ் இருக்கும் தெரியுங்களா, நமக்கு தேவையில்லாத ஆப்ஸ் நிறைய இருக்கும். அதே மாதிரி இதுவும் ஒரு தேவையில்லாத ஆப்ஸ்ன்னு சொல்லி இதை கடந்து போயிடுவாங்க. இது ஆக்சுவலாக அது என்னன்னா, நம்ம ஃபோன்ல வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சிருந்தோம்னா நமக்கு வந்து கூகுள் குரோம்னு சொல்லி நமக்கு ஒரு ப்ரௌசர் யூஸ் பண்ணுவோம். ஐபோன் வச்சிருந்தா சஃபாரின்னு சொல்லி ஒரு ப்ரௌசர் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ஜியோ டிவி செட்டப் பாக்ஸுக்கு ஜியோ கம்பெனி கொடுத்துருக்கிற ஒரு ப்ரௌசர் தான் இந்த ஜியோ ஸ்பேர்னு சொல்றது, தெரிஞ்சதுங்களா? ஸோ இந்த ஜியோ ஸ்பேர் மூலயமா தான் நம்ம நெட்டு எப்படி ப்ரௌஸ் பண்றதுங்கிறத நான் காமிச்சிடும் உங்களுக்கு. மேலே பார்த்தீங்கன்னா ஜியோ ஸ்பேர் இருக்கும். சில செட்டப் பாக்ஸ்ல இந்த ஆப் இல்லாட்டினா நீங்க ஜியோ ஸ்டோர்ல போய் மட்டும் இந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க ஜியோ ஸ்பேரை நான் ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் 3 விஷயங்கள் கேட்கும். நீங்க ஸ்டாண்டர்டா ப்ரௌஸ் பண்றீங்களா, இல்ல ஸ்டடி மோட்ல ப்ரௌஸ் பண்றீங்களா, இல்ல இட்டோ மோட்ல ப்ரௌஸ் பண்றீங்களான்னு கேட்கும். சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்றீங்கன்னா நான் ஸ்டாண்டர்ட் மோட்ல ப்ரௌஸ் பண்றேன். அதுக்கு முன்னாடி இந்த கீபோர்டு எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நான் காமிச்சிடறேன் பாருங்க. இப்போ நான் கீபோர்டு கனெக்ட் பண்ணிட்டேனுங்களா. கீபோர்ட் கனெக்ட் பண்ண உடனே ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா அந்த மவுஸோட இது வரும் பாருங்க, ஏரோ மார்க் வருது பாத்தீங்களா, தெரியுதுங்களா? இப்ப பாருங்க நான் கீழே ஸ்க்ரால் பண்றேன், தெரியுதுங்களா? மேல போயிட்டு வருது பாத்தீங்களா, தெரியுதுங்களா? இப்ப பாருங்க ஏதாவது ஒன்று போடுறதுக்கு மேல பாருங்க, இப்ப கொண்டு போறது தெரியுதுங்களா? கீழே டேபிள் இருக்கிறதுனால அப்படி கையில வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் பாத்தீங்களா. பாருங்க நான் ஜியோ ஹாட்ஸ்டார் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க கிளிக் பண்ண உடனே ஜியோ ஹாட்ஸ்டார் ஓபன் ஆகுது பாருங்க, தெரியுதுங்களா? இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா, இப்போ இப்படி இதுல நீங்க கீபோர்ட் கனெக்ட் பண்ணி இந்த மவுஸை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இப்போ நான் ஜியோ ஸ்பேருங்கிற ஆப்பை நான் ஓபன் பண்ண போறேன். அதாவது ஜியோ டிவி செட்டப் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ரௌசரை வந்து நான் ஓபன் பண்றேன் பாருங்க. இப்போ இந்த ப்ரௌசரை ஓபன் பண்ண உடனே இதுல 3 விஷயங்கள் ஸ்டாண்டர்ட் மோட்ல போட்ட உடனே மேல பாத்தீங்கன்னா என்டர் சொல்லி உங்களுக்கு கேட்கும் பாருங்க, கீவேர்டு கேட்கும், என்டரோட வெப்சைட்டோட யூஆர்எல் நேம் கேட்கும். இப்போ பாருங்க நான் சும்மா கூகுள்னு அடிச்சு காமிக்கிறேன் பாருங்க, www.google.com google.com கொடுக்குறேன் பாருங்க. நீங்க கொடுத்து நீங்க என்டர் கொடுத்த உடனே கூகுளோட வெப்சைட் ஓப்பன் ஆகுது பாருங்க. ஸோ நீங்க கீபோர்டை வச்சு நீங்க வந்து கூகுளோட வெப்சைட் எல்லாமே நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ இது வந்து கூகுள் வெப்சைட் மட்டும் தான் ஓப்பன் பண்ண முடியுமா பாத்தீங்கன்னா இல்லைங்க, இதுல வந்து பல விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளா பாருங்க நான் பிளிப்கார்ட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இங்க பாருங்க இது ஸ்கிரீன்லயே போட்டிருக்கு பாருங்க, அமேசான் இருக்கு, பிளிப்கார்ட் இருக்கு. நான் ஃபேஸ்புக்கை கிளிக் பண்றேன், ஃபேஸ்புக்கோட பேஜ் ஓப்பன் ஆகுது பாருங்க, தெரியுதுங்களா? லோட் ஆகி ஓப்பன் ஆகுது பாருங்க, தெரியுதுங்களா? பாருங்க இப்ப நேத்து வந்து நியூஸ் பத்தி எல்லாம் இதுல ரிலேட்டடா வருது பாருங்க. பாருங்க நான் வந்து ரிமோட்டே யூஸ் பண்ணல, கீபோர்டை வச்சே நான் ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க, தெரியுங்களா? பேஜ் வந்து லோடிங் ஆயிட்டு இருக்கு, 80% ஆயிட்டு இருக்கு. ஏன்னா ஃபேஸ்புக் வந்து மேல இருந்து கீழே வரனால அந்த பேஜ் ஃபுல்லா லோட் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ நான் ஹோம் ஸ்கிரீன் போயிடுறேன் பாருங்க, மேல இருந்து ஹோம் பட்டன் இருக்கு பாத்தீங்களா, அது கிளிக் பண்ணணும் ஹோம் ஸ்கிரீனுக்கு வந்துடும் உங்களுக்கு. இப்போ வந்து அமேசானோட இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அமேசான் சைட் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்க. அமேசான் சைட்ல வந்து நம்ம இதுலயே வந்து நம்ம ப்ரௌஸ் பண்ணி நம்ம இதுலயே நம்ம ஆர்டர் போட்டுக்கலாம் பாருங்க. அமேசான் சைட்ல எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்க, தெரியுதுங்களா? பாருங்க நம்ம கீபோர்ட்ல வந்து இந்த டவுன் பட்டன் இருக்கு தெரியுங்களா, இதாப்தினாலும் கீழே வரும் பாத்தீங்களா, இதாப்தினாலும் மேல போகும். இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க, நம்ம இந்த பேஜ்ல ஏதாவது ஒரு விஷயம் பார்த்துட்டு இருக்கோன்னா அதை நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அங்க பாருங்க இந்த பிடிஎஸ்ஆர் சொல்லி ஒரு பட்டன் இருக்கு பாத்தீங்கன்னா, எனக்கே இது வந்து கீபோர்டு இது வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணி பழகுனது இல்லை, நாங்களே இப்போதான் முதல் தடவை பழகிட்டு வரோம். இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு பாருங்க. இது இந்த பட்டன் அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் வந்துருச்சு பாருங்க. நீங்க ஏதாவது ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு முக்கியமான தகவலை ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னா ஜஸ்ட் இந்த பட்டன் அமுத்தினா போதும், ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்த விஷயங்களை எங்க போய் பாக்குறதுன்னா நம்ம ஹோம் பட்டன் அமுத்தினு வச்சுக்கோங்க, இங்க இந்த ஜியோ போட்டோஸ்ல போய் சேவ் ஆகும் பாருங்க, காமிச்சறேன். அமேசான்ல எடுத்த ஸ்கிரீன்ஷாட்ல பாருங்க இதுல சேவ் ஆயிருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? பாருங்க நான் ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் பாருங்க. விஷயங்கள் காமிக்கும். உங்க ஹோம் பேஜ்லயே பாத்தீங்கன்னா வீடியோஸ் பாக்குறீங்களா, நியூஸ் பாக்குறீங்களா, ஸ்டடி ரிலேட்டடா பாக்குறீங்களான்னு சொல்லி காமிக்கும். நம்ம ஹோம் பேஜை கிளிக் பண்ணி நம்ம பேங்க் ரிலேட்டடா இருக்கிறத லாகின் பண்ணிக்கலாம், அமேசான் ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ வேற ரிலேட்டடா இருக்கிற என்னன்னா கீபோர்டு ட்ரைனிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? நான் பாருங்க நான் கீபோர்டு ட்ரைனிங் அடிச்சு பாக்குறேன் பாருங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து கீபோர்டு யூஸ் பண்றவங்களுக்குலாம் இந்த பேஜ் வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். பாத்தீங்களா, நம்ம கீபோர்ட்ல என்னென்ன பட்டன்ஸ் இருக்கோ அது எல்லாமே இங்க ஸ்க்ரீன்ல வந்துருச்சு. முதல் தடவை யூஸ் பண்றவங்களுக்கு அது எப்படி யூஸ் பண்ணி பழக்கம் இல்லைன்னா, இப்ப பாருங்க நான் ஒய் அமுத்தினா இங்க ஒய் வரும் பாருங்க, தெரியுதுங்களா? பாருங்க தெரியுதுங்களா? நான் என்னென்ன பட்டன் அமுத்துறேனோ அந்த பட்டன்ல கிரீன் இருக்கு பாருங்க. நான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோல்டு ரேட்டு, ஷேர் மார்க்கெட்டை பத்தி இந்த இதெல்லாம் நம்ம இப்போ காமிச்சிடும் உங்களுக்கு. பாருங்க, நம்ம ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்த்துக்கலாம். ஆரம்பத்திலேயே சொன்னேன் பாருங்க, கோல்டு ரேட் அடிச்சு காமிக்கிறேன் பாருங்க. பாத்தீங்கன்னா இங்க கோல்டு ரேட்டு இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டோட இதெல்லாமே நீங்க பாத்துக்கலாம். உங்களுக்கு கீபோர்டை வச்சு நம்ம ஜிமெயில் செக் பண்ணிக்கலாம், யூடியூப் பார்த்துக்கலாம், ஜெமினி கிரியேட் பண்ணிக்கலாம், நம்ம அக்கௌண்ட்ல டிரைவ் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். பாருங்க, இப்போ என்னோட மெயில் ஐடி ஓப்பன் பண்றேன் பாருங்க. ஸோ உங்ககிட்ட ஒரு குட்டி செட்டப் பாக்ஸ் இருந்தா போதும், ஒரு கீபோர்டு இருந்தா போதும், உங்க டிவி வந்து அப்படி ஒரு சின்ன குட்டி கம்ப்யூட்டராகவே மாறிடும். நீங்க இந்த இதுலயே வந்து உங்களுக்கு என்ன மெயில் வந்திருக்கு, என்ன எல்லா விஷயங்களும் நீங்க இதுல நீங்க பார்த்துக்கலாம். உங்களுக்கு பாருங்க, என்னோட ஃப்ளிப்கார்ட், அமேசான், என்னோட ஏடிஎம் கார்டு பில்லு எல்லாமே வந்திருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? சரி, நான் சும்மா என்னோட ஒரு மெயில் மட்டும் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க, நான் ஃப்ளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ண ரிசிப்ட் வரைக்குமே இது எல்லாமே இது டவுன்லோட் ஆகுது பாத்தீங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மெயின் ஸ்க்ரீன் போயிடுறேன் பாருங்க. என்னோட அக்கௌண்ட்டு, ஜிமெயிலு, யூடியூப் எல்லாமே நம்ம இதுலயே நம்ம வாட்ச் பண்ணிக்கலாம். நமக்கு பாருங்க, யூடியூப் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க, யூடியூப் சேனல் ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க. சும்மா நான் ஒரு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. நம்ம நார்மலா இருக்கிற யூடியூபோட இதுல போய் பாக்குறதுக்கும் நான் அந்த வெப் ப்ரௌசர்ல போய் இந்த யூடியூப் பாக்குறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? அந்த டீடைல்ஸ் எல்லாமே போட்டிருக்கு, டிஸ்கிரிப்ஷன் கீழே எல்லாமே போட்டிருக்கு பாருங்க. இதுலயே நீங்க ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிக்கலாம், இதுலயே இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிக்கலாம், இதுலயே நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கலாம், நெட் சம்பந்தப்பட்ட ப்ரௌசிங் எல்லாமே இதுலயே நீங்க பண்ணிக்கலாம். உங்களுக்கு பாருங்க, லோட் ஆகி வந்துருச்சு. இப்ப பாருங்க, நான் வாட்ஸ்அப் சாட்டை நான் ஸ்கேன் பண்றேன், QR கோட் ஸ்கேன் பண்றேன் பாருங்க. பாருங்க, லாகின் ஆகுது பாருங்க. என் போன்ல இருக்கிற வாட்ஸ்அப் சாட் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப இதுல வந்துருச்சு பாருங்க. ஸோ நம்ம வீட்டில் ஜியோ டிவி செட்டப் பாக்ஸ் மட்டும் இருந்தா போதும். இந்த ஜியோ டிவி செட்டப் பாக்ஸ்ல நீங்க ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, நெட் ப்ரௌசிங் சம்மந்தப்பட்ட எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க, லோடிங் சாட் ஓப்பன் ஆயிட்டு இருக்கீங்களா, தெரியுதுங்களா? ஏதோ ரிப்ளை பண்ணா இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணா போதுங்க. இதுலயே நம்ம கிளிக் பண்ணி நம்ம ரிப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு பாருங்க, ரிப்ளை வந்துருச்சு பாத்தீங்களா? பாருங்க, நான் ஹாய் ஹவ் ஆர் யூன்னு அடிக்கிறேன் பாருங்க. ஹாய் ஹவ் ஆர் யூ சும்மா கொடுத்து ஓகே கொடுத்தா அந்த சாட்ல மெசேஜ் போயிருங்க, தெரிஞ்சதுங்களா? இது எல்லாமே நாம ஆன் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜியோ டிவி செட்டப் பாக்ஸ்ல எப்படி கீபோர்ட் கனெக்ட் பண்றது, எப்படி ப்ரௌஸ் பண்றது, எப்படி வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் யூஸ் பண்றது எல்லாமே இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்தோம். உங்களுக்கு புதுசா ஜியோல ஃபைபர் கனெக்ஷன் வேணும், இல்லைன்னா ஏர்டெல்ல புதுசா வைஃபை கனெக்ஷன் வேணும்னா கீழே தெரியுற நம்பர் 99948998 நீங்க தாராளமா கால் பண்ணலாம். ஜியோ டிவி சென்டருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.